உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க சேர்ந்து பாடுறீங்களா? உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி. எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைக்கு கரங்களை உயர்த்தி. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து கர்த்தர் செய்த நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடி. ஓ அன்பு பெரியது, தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம். ஓ ஜீசஸ். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10, 11, 12, 13 ஆகிய வசனங்கள்ல நீதிமொழிகள் 4:10. என் மகனே கேள். பேரண்ட்ஸ், பெற்றோருக்குரிய வார்த்தையும் குழந்தைக்குரிய வார்த்தையும் நாம் பார்த்து நம் பிரதிஷ்டை செய்வோம். கர்த்தர் ஒரு பிள்ளையை குறித்து கேள்விப்படும் பொழுது, விசாரிக்கும் பொழுது, முதல்ல கர்த்தர் யார்கிட்ட வர்றாரு அப்படின்னா பெற்றோர் இடத்துல தான் வர்றார். You are the accountable for these 2 kids. கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா இந்த பூமியில உருவாக்கி தருவீங்க என்று நம்பிதான் இந்த குமாரனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த உலகத்துல பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் கேட்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும், தினந்தோறும் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கூகுள்ல இல்ல, இன்டர்நெட்ல இல்ல, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படி என் பிள்ளைகளை வளர்க்கணும்? ஏன்னா அவர் பேசுகிறவர், கர்த்தர் சொல்லி கொடுப்பார். அவர் உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எப்படி டிசிஷன் எடுக்கணும் அவர் சொல்லி கொடுக்கிறவர். அதனால தான் உரிமையா சொல்ற, நீ என்கிட்ட கேளு, என் வார்த்தைகள் ஏற்றுக்கொள். நம்ம கேட்போம், ஆனால் நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் சொல்றதை என்ன சொன்னாலும் கேட்கணும். இந்த பிள்ளைகளை குறித்த காரியங்களை கர்த்தர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம், ஆயத்தம் நமக்கு வேண்டும். கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது
அவர் சொன்னும் பொழுது மறு உத்தரவு கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். Proverbs 4:10. அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இந்த பிள்ளை வளர்ந்து தீர்க்க ஆயுசினால் வளர்வதற்கு தேவன் வைத்திருக்கிற நியமனம் என்ன அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல கேட்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், அவர் வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் பிள்ளையினுடைய ஆயுசு வருஷங்களை அதிகமாக்குகிறார். 11வது வசனம், ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதிப்பேன். உலகத்துல ஞானம் என்று சொல்லுகள் எல்லாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பைத்தியமானவைகள். உலகத்தில் ஞானம் என்று சொல்லப்படுகிற எல்லாம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். ஸ்தோத்திரம். ஆகைய அந்த உலகம் உனக்கு பைத்தியமானதை கற்றுக் கொடுக்கும், இந்த உலகம் உங்களுக்கு தீங்கானதை கற்றுக் கொடுக்கும், இந்த உலகம் உங்களுக்கு எப்பொழுதும் சாதகமா இருக்காது, வஞ்சகத்தை கற்றுக் கொடுக்கும். ஆனா கர்த்தரோ உங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஞானத்தை எனக்கு தாங்க. செவ்வையான பாதையிலே உன்னை நடத்தினேன். செம்மையான பாதையில கர்த்தர் நம்மை நடத்துவார், சரியான பாதையில் நடத்துவார், மேடுபல் இல்லாத இடத்துல நடத்துவார். ஒருவேளை மேடுபல் இருந்தாலும் சமமாக்குற கர்த்தர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, அதுக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. 12வது வசனம், நீ அவைகளில் நடக்கும் போது நம்ம அதுல நடக்கணும், பின்பற்றணும். உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஒருவனும் இடுக்கண்களை சிக்குண்டவன் சரித்திரம் இல்லை. கர்த்தரை நம்பனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஒருவனுடைய நடைகளும் பிசுகுவது அல்ல. ஒருவேளை ஓடினாலும் நீ இடற மாட்டாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை புத்தியாய், இந்த புத்திமதியை ஞானமாய் உறுதியாய் பற்றிக்கொள். இந்த தேவ ஆலோசனை என்ன செஞ்சுக்கணும்? பற்றிக்கொள்ளணும். அப்படி பற்றிக்கொள்வது நமக்கு புத்தி, நமக்கு ஞானம். அதை விட்டு விடாதே. ஒரு 10 வருஷம் பிள்ளையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் 20 வருஷம் பிள்ளையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்களே, செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க பாடு. இல்ல 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 இல்ல, நீங்க இந்த உலகத்துல இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் இருக்கிற காலமெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? விட்டுவிடக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது, உங்க பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்றது, உங்க பிள்ளைகளுக்கு சத்தியத்தை நடத்துறது, அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பேரண்ட்ஸ், உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆலோசனை இப்படி நடந்தீங்கன்னா அது உங்களது பிள்ளைக்கு ஜீவனாயிருக்கும், ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. குழந்தைக்கு கர்த்தருடைய வார்த்தையாவது ஏசாயா 46:4 வாசிக்கும் பொழுது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். கர்த்தருடைய அனுக்கிரகம் இந்த பிள்ளையின் மீது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, முதிர் வயது மட்டும், நரைமயிர் மட்டும் கர்த்தர் என்ன செய்வார்? தாங்குவார். இந்த கொஞ்ச நேரத்துல 2 பேரும் தூக்குறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. இன்னும் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்களை நாம தூக்க முடியாது, அவள் பிள்ளை நமக்கு கிடையாது. நாம் தூக்க முடியாத அளவுக்கு பிள்ளைங்க வளர்ந்து பெரியவர்கள் ஆனாலும் உங்க பிள்ளையை தூக்கி நடத்துகிறவர், தாங்குகிறவர் கர்த்தரே. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் பிள்ளை வயசாகி நரைமயிர் வயது வந்தாலும் நான் அவனை சுமந்து கொண்டே இருப்பேன். உங்க பிள்ளையை கர்த்தர் அப்படி தாங்குவார். இதுவரை செய்தார், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்ப வைப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த ஆலோசனையின்படி, கிருபையின்படி பிள்ளைகளை வளர்க்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நடத்துவாராக. ஹலோ, குட் மார்னிங். ஆல் ரைட்.
இந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று வேதத்தின்படி சொன்னபடி வேதத்தின்படி நடப்பேன் என்று அவருடைய சமூகத்துல நீங்க வாக்கு கொடுக்குறீங்களா? ஆமேன் சொல்லலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த குழந்தைக்காக அவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நன்மையானதை இந்த குடும்பத்திற்கு ஈவு கொடுத்திருக்கிறார். நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ், டாக்டர்ஸ் நிறைய சொன்னாங்க, அது ஒன்றும் பதிக்கல. கர்த்தர் சொன்ன வார்த்தை மாத்திரம் நிறைவேறிச்சு. ஆமென். ஷபரா காந்தரா. எல்லாரும் கண்களை எல்லாம் உங்களை வலது கரத்தை குழந்தைக்கு நேராக நீட்டுங்க. ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவர் தருகிற ஈவு. ஆகையால் இந்த குழந்தை அவருக்கே உறைவதாவதாக. ஷபரகா தினமரா காந்தனா ரிகதரே ஷகதரா. பரலோக நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்துல நீர் தந்த வெகுமதியை மீண்டும் உம்முடையத்திலேயே தருகிறோம் அப்பா. இந்த உலகத்துல நாங்க வாழ்வது எவ்வளவு கடினம் என்று நீ அறிவீர். எவ்வளவு பொல்லாதான உலகத்துல நாங்க இந்த பிள்ளையை நான் வளர்ப்பது எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. எங்களுக்கு ஞானம் இல்லை, எங்களுக்கு புத்தி இல்லை, போதிய அறிவு இல்லை, அனுபவம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்துவார், தாங்குவார், தப்புவிப்பார் என்கிற விசுவாசத்தோடு உடைய சமூகத்துல நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சரீரத்திலும் ஆவியிலும் பலத்திலும் தேவ ஞானத்திலும் பக்தியிலும் இந்த உலகத்தில் உள்ள சகல வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளையும் சகல போராட்டங்களையும் ஜெயிக்கிற மகனாய் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேக ஜாதிகளுக்கு சாட்சியுள்ள மகனாய் விளங்கும்படி உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த பிள்ளை வளர்ந்து முதிர் வயது மட்டும் நரே மயிர் வயது மட்டும் நீ தாங்குகிற தேவனாய் இருக்கிறபடி ஆளுமை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போகிற வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் ஒவ்வொரு லெவல்லையும் we bless every level of his life on this earth, Lord Jesus. இந்த உலகத்தில் கடந்து போகிற எல்லா ஸ்டெப்லையும் எல்லா மார்க்கங்களிலும் ஆண்டவரே எல்லா கோணங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானாக. ஆண்டவரே பெற்றோரை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே பெரியவர்களை ஆசீர்வதிங்க, வீட்டாரை ஆசீர்வதிங்க, அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றுங்க. இந்த சபையில கொண்டு வந்து சேர்த்தீரே, இந்த சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மகன் குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு, குடும்பத்திற்கு, சபைக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த பிள்ளையை இதனுடைய பெற்றோர் விருப்பத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ரைனோ டாரோன் என்று பெயரிட்டு பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ரைனோ டாரோன் கூட கர்த்தருடைய கரம் இருப்பதாக. இந்த பிள்ளை சரீர வளர்த்திலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைவதாக. சபையார் யாவரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படி வச்சுக்கிட்டா அமைதி ஆயிட்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரசங்கம் பண்ணுவோமா? ஒரே கலர் ட்ரெஸ் வேற போட்டு வந்துட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சத்தமா அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தய நடத்தி வந்த பாதையெல்லாம் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு